அவள் எங்களுடைய வீட்டிற்கு ஒரு வேலை காரணமாக வந்திருந்தாள். அன்று மாலை நான் அவளை மாடிக்கு அழைத்து சென்றேன். அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். சுற்றிலும் இருள் பரவி கொண்டிருந்தது. நான் அருகில் இருந்த ஒரு ரோஜா பூவை பறித்து அவள் கையில் கொடுத்தேன். அவள் சற்று கலக்கமடைந்தாள். நான் அவளது கையை பிடித்து, அதன் பிறகு நடந்தது. என் பெயர் ராகுல். எனக்கு 29 வயது ஆகிறது. நான் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறேன். எங்களுடையது விவசாயம் சார்ந்த பகுதி. அதை என் பெற்றோர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். நான் கிராமத்தில் வசித்தாலும் வேலைக்காக நான் தினமும் வட்டார நகரத்திற்கு போக வேண்டி இருக்கிறது. சம்பளம் நன்றாக இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. அது என் முழு வாழ்க்கையையும் மாற்றியது. இது 3 வருடங்களுக்கு முன் நடந்த விஷயம். அப்போது எங்கள் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா நடந்தது. நாங்கள் அனைவரும் சேர்ந்து விநாயகரை கிராமத்தின் கோவிலில் பிரதிஷ்டை செய்திருந்தோம். இந்த 10 நாட்களும் நான் தினமும் ஆரத்தியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தேன். முதல் 2-3 நாட்கள் மிகவும் நன்றாக கழிந்தன. ஆனால் 3வது நாள் ஆரத்தி ஆரம்பிக்க இன்னும் 5 நிமிடங்களே இருந்தபோது நான் கோவிலை அடைந்தேன். நான் விநாயகரை கோவிலில் தரிசனம் செய்தேன். கோவிலில் நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் கூடியிருந்தனர். அவர்களில் ஒரு பெண் என் கவனத்தை அவள் பக்கம் வரவழைத்தாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் சுடிதார் அணிந்திருந்தாள். ஆரத்தி தொடங்கிவிட்டது. ஆனால் என் கவனம் முழுவதும் அவள் மீதுதான் இருந்தது. ஏனென்றால் அவளுடைய அழகு ஒரு விசித்திரமாக இருந்தது. அதனால் நான் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். ஆரத்தி முடிந்த பிறகு எல்லோரும் பிரசாதம் வாங்கி கொண்டிருந்தார்கள். தரிசனத்திற்காக 2 வரிசைகளில் நின்றிருந்தனர். ஒன்று ஆண்களுக்கும் மற்றொன்று பெண்களுக்கும். அவள் எனக்கு சற்று தூரத்தில் முன்னால் நின்று கொண்டிருந்தாள். விநாயகருக்கு மிகவும் அருகில் சென்றாள். அதே சமயம் அருகில் ஒரு தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அவள் தரிசனம் செய்து கொண்டிருந்த போது காற்றின் வேகத்தால் அவளது துப்பட்டா தீபத்தின் நெருப்பில் பட்டது. அதில் தீப்பிடித்தது. என் கவனம் ஏற்கனவே அவள் மீது இருந்ததால் எனக்கு அது உடனே தெரிந்தது. ஒரு கணம் கூட தாமதிக்காமல் நான் அருகில் வைக்கப்பட்டிருந்த நீர் நிரம்பிய சொம்பை தூக்கி எரிந்து கொண்டிருந்த அவளது துப்பட்டா மீது ஊற்றினேன். தீ அணைந்தது. ஆனால் அங்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அவள் மிகவும் பயந்து போய் இருந்தாள். அவள் ஒரு கணம் என்னை பார்த்தாள். பிறகு தன் தோழிகளுடன் சீக்கிரம் அங்கிருந்து சென்று விட்டாள். எங்களுக்கு எந்த அறிமுகமும் இல்லை. ஆனால் என் மனம் அவளிடமே சிக்கி கொண்டது. அடுத்த நாள் நான் நண்பர்களின் உதவியுடன் அவளை பற்றி விசாரித்தேன். அவள் தன் அத்தையின் வீட்டிற்கு வந்திருக்கிறாள் என்றும் அவர்கள் வீடு எங்கள் வீட்டிலிருந்து வெறும் 5-6 வீடுகள் தள்ளிதான் இருக்கிறது என்றும் தெரிய வந்தது. அடுத்த நாள் நான் ஆரத்திக்கு சென்றபோது அவளும் அங்கே வந்திருந்தாள். ஆனால் இன்று அவள் திரும்ப திரும்ப என்னை திருட்டுத்தனமாக பார்த்து கொண்டிருந்தாள். நானும் பார்த்தேன். ஆனால் பார்க்காதது போல் நடித்தேன். ஆரத்தி முடிந்த பிறகு எல்லோரும் பிரசாதம் வாங்கி கொண்டிருந்தார்கள். நான் ஒரு மூலையில் நின்றிருந்தேன். அப்போது அவள் என் அருகில் வந்து மெதுவாக சொன்னாள், நன்றி என்று. எங்கள் கண்கள் சந்தித்தன. அவள் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டாள். நான் சிரித்துக்கொண்டே என் பெயர் ராகுல் என்றேன். நானும் உன் பெயர் என்ன என்று கேட்டேன். அவள் சிரித்துவிட்டு என் பெயர் அஞ்சலி என்றாள். நான் மிகவும் அழகான பெயர் என்றேன். அவள் வெட்கப்பட்டாள். நான் கேட்டேன், நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய் என்றேன். அவள், நான் சென்னையை சேர்ந்தவள். இங்கே என் அத்தை வீட்டிற்கு வந்திருக்கிறேன். என் அத்தையின் மகனுக்கு திருமணம், அதற்காக வந்திருக்கிறேன் என்றாள். நாங்கள் இருவரும் சிறிது நேரம் சாதாரணமாக பேசிக்கொண்டோம். அடுத்த நாள் ஆரத்திக்கு பிறகு கோவிலில் பெண்களுக்காக கோலப் போட்டி வைக்கப்பட்டிருந்தது. அஞ்சலி அதில் பங்கேற்றாள். அவள் கோலம் போட்டு கொண்டிருந்த போது நான் அவள் அருகில் நின்று அவள் போடும் கோலத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அவளும் என்னை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கன்னத்தில் லேசாக கோலப்பொடி பட்டுவிட்டது. நான் சைகையால் உனக்கு கன்னத்தில் கோலப்பொடி பட்டுவிட்டது என்று சைகை செய்தேன். ஆனால் அவளுக்கு புரியவில்லை. அதனால் நான் அவள் அருகில் சென்று அவளது கன்னத்தில் இருந்த கோலப்பொடியை துடைத்தேன். அவள் மிகவும் வெட்கப்பட்டாள். சிறிது நேரத்தில் எல்லா பெண்களின் கோலமும் முடிவடைந்தது. அவர்களில் 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அஞ்சலியின் கோலம் மிகவும் அழகாக இருந்தது. அவளுக்கு 2வது இடம் கிடைத்தது. அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள். நான் அவளுக்கு பாராட்டு தெரிவித்தேன். அவள் மீண்டும் சிரித்துவிட்டு நன்றி என்று சொன்னாள். 5வது நாள் ஆரத்திக்கு பிறகு தாண்டியா போட்டி வைக்கப்பட்டிருந்தது. எல்லோரும் தங்கள் ஆட்டத்துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போது அவள் என்னருகில் வந்து, நாளைக்கு நாம் இருவரும் சேர்ந்து தாண்டியா ஆடுவோம். எனக்கு தெரிந்தவர்கள் இங்கு யாரும் இல்லை. நீ என் கூட ஆடுவாயா என்று கேட்டாள். நான் சிரித்தவாறே உடனே சம்மதம் சொன்னேன். அந்த நாள் நான் வீட்டிற்கு திரும்பிய போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனென்றால் அவளுடன் தாண்டியா ஆடும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கப் போகிறது.
ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. எனக்கு தாண்டியா ஆடத் தெரியாது. அதனால் நான் வீட்டிற்கு போனதும் மொபைலில் தாண்டியா நடனம் வீடியோக்களை பார்க்க ஆரம்பித்தேன். இரவு முழுவதும் பயிற்சி செய்தேன். இரவு உணவு உண்ட பிறகு நான் படுக்கையில் படுத்தபோது எனக்கு தூக்கம் வரவில்லை. திரும்ப திரும்ப அவளது முகத்தின் உருவம் என் கண்களுக்கு முன் சுழன்றது. அந்த பிரியமான புன்னகை, அவளது மாசற்ற கண்கள், அவளது குரல் எல்லாமே மனதில் திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டிருந்தது. நாங்கள் இருவரும் ஏற்கனவே ஒன்றாக தாண்டி ஆடுவது போல எனக்கு தோன்றியது. ஒருவேளை இதைத்தான் மக்கள் காதல் என்று சொல்கிறார்களோ? முதல் பார்வையிலேயே நான் என் மனதை அவளிடம் பறிகொடுத்து விட்டேன். அடுத்த நாள் காலை முதல் நான் ஆவலுடன் மாலை வருவதற்காக காத்திருந்தேன். சூரியன் மறைய ஆரம்பித்ததும் என் இதயம் இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கடைசியில் அந்த நேரம் வந்தது. நான் சீக்கிரம் தயாராகி கோவிலுக்கு சென்றேன். ஆனால் அவள் இன்னும் வரவில்லை. சிறிது நேரம் கழித்து அவள் சாலையில் நடந்து வருவது எனக்கு தெரிந்தது. இன்று அவள் மிக அழகாக தாவணி அணிந்திருந்தாள். மேலும் அதில் அவள் ஒரு தேவதை போல தெரிந்தாள். அவளுடைய அழகை பார்த்து எல்லோர் கண்களும் அவள் மீதே நின்றன. ஆனால் என் இதயம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இன்று அவள் என் ஜோடியாக போகிறாள். அவள் என்னை பார்த்து சிரித்தாள். நான் என் கையில் பிடித்திருந்த 2 தாண்டியா குச்சிகளை உயர்த்தி அவளுக்கு காட்டினேன். அவளும் சிரித்தவாறே கையை உயர்த்தினாள். நாங்கள் இருவரும் பேசாமலேயே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம் போல இருந்தது. ஆரத்தி தொடங்கியது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். சுற்றியுள்ள உலகமே மறைந்து விட்டது போல இருந்தது. ஆரத்திக்கு பிறகு இசை ஒலிக்க ஆரம்பித்தது. ஜோடிகளின் பெயர்கள் அழைக்கப்பட்டன. நானும் அஞ்சலியும் ஒரு ஜோடி என்ற அறிவிப்பு வந்தபோது என் மனதில் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சி பொங்கியது. இசை தொடங்கியவுடன் நாங்கள் தாண்டி ஆட ஆரம்பித்தோம். எனக்கு இன்னும் சரியாக ஆடத் தெரியாது. ஆனால் அவள் சிரித்துக்கொண்டே கண்களால் எனக்கு கற்றுக் கொடுத்தாள். பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று சொல்வது போல. மெல்ல மெல்ல நானும் தாளத்திற்குள் வந்தேன். எங்கள் தாண்டியா குச்சிகளின் ஒவ்வொரு தட்டுதலுடனும் எங்கள் இருதயங்களின் துடிப்பும் ஒரே நேரத்தில் கலக்க ஆரம்பித்தது. சுற்றிலும் கைத்தட்டல் ஒலித்தது. எங்கள் கண்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கையிலேயே தொலைந்து போயிருந்தன. ஆட்டம் முடிந்த பிறகு எல்லோரும் எங்கள் ஜோடியை பாராட்டினர். முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது எங்களுக்கு 3வது இடம் கிடைத்தது. 3வது இடமாக இருந்தாலும் எங்களுக்கு இது வெற்றியை விட குறைவானதல்ல. ஏனென்றால் நாங்கள் ஒருவருக்கொருவர் இவ்வளவு அழகான நேரத்தை செலவழித்தோம். அடுத்த நாள் விநாயகரின் சகோதரிகளான கௌரிகளின் நாளாகும். கிராமத்து பெண்கள் அனைவரும் கௌரி பார்க்க வருவார்கள். எங்கள் வீட்டிலும் நிறைய பெண்கள் வந்திருந்தார்கள். என் அம்மாவும் அக்காவும் கௌரியை மிக அழகாக அலங்கரித்திருந்தார்கள். அவர்களுக்கு முன் பலவிதமான பலகாரங்கள், பொம்மைகள், பூக்கள் மற்றும் பல பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. விநாயகரும் கௌரிகளுடன் அமர்ந்திருந்தார். இன்று அவள் எங்கள் வீட்டிற்கு கௌரி பார்க்க வருவாள் என்று நான் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தேன். அதனால் நான் வாசலிலேயே உட்கார்ந்திருந்தேன். அப்போது தூரத்தில் இருந்து சில பெண்கள் நடந்து வருவது தெரிந்தது. அவர்களில் அஞ்சலியும் இருந்தாள். அவளை பார்த்ததும் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் பதட்டமடைந்து உடனே எழுந்து உள்ளே சென்று ஒரு மூலையில் நின்று கொண்டேன். அவள் தன் அத்தையுடனும் மற்ற பெண்களுடனும் சேர்ந்து கௌரியை பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது அம்மா என்னை கூப்பிட்டு, ராகுல், போய் வெற்றிலை மற்றும் சர்க்கரை எடுத்துக்கொண்டு வா என்றார். நான் பூஜை அறைக்கு சென்றேன். அங்கிருந்து வெற்றிலையையும் சர்க்கரையும் எடுத்துக்கொண்டு வந்தேன். அம்மா எல்லா பெண்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கொண்டிருந்தார். நான் ஒவ்வொருவருக்கும் வெற்றிலையும் சர்க்கரையும் கொடுத்து கொண்டிருந்தேன். அவள் என் பக்கம் வந்தபோது என் இதயம் வேகமாக நின்றது. இப்போது அவள் சரியாக என் முன்னால் நின்றிருந்தாள். நான் அவள் கையில் வெற்றிலை பாக்கையும் சர்க்கரையையும் கொடுத்தபோது என் கை அவளது கைகளில் பட்டது. அந்த கணம் நேரம் நின்றுவிட்டது போல உணர்ந்தேன். அவள் என் பக்கம் பார்த்தாள். நானும் அவள் பக்கம் பார்த்தேன். எங்கள் கண்கள் சந்தித்தன. சில நொடிகள் எல்லாம் சதம்பித்தது போல இருந்தது. அவள் சிரித்தாள். அந்த புன்னகையில் நான் முழுவதுமாக மயங்கி போனேன். நான் மெதுவாக, இது என் வீடு, வா, உனக்கு வீடு முழுவதும் சுற்றி காட்டுகிறேன் என்றேன். அவள் லேசான சிரிப்புடன், நில்லுங்கள், நான் அத்தையிடம் கேட்டுவிட்டு வருகிறேன் என்று தன் அத்தையிடம், அத்தை, நீங்கள் முன்னால் செல்லுங்கள், நான் 5 நிமிடத்தில் வருகிறேன் என்றாள். அவள் திரும்பி வந்தாள். நான் அவளுக்கு என் வீடு முழுவதையும் காட்டினேன். அவளுக்கு என் வீடு மிகவும் பிடித்திருந்தது. பிறகு நான் அவளை மாடிக்கு அழைத்து சென்றேன். அங்கிருந்து கிராமம் முழுவதும் தெரிந்தது. மாடியில் சில ரோஜா செடிகள் இருந்தன. அதில் அழகான பூக்கள் பூத்திருந்தன. நான் அதில் ஒரு ரோஜாவை பறித்து, இந்த பூ உனக்கு மிகவும் அழகாக இருக்கும் என்று சொன்னேன். அவள் எதுவும் யோசிக்காமல் என் கையிலிருந்து பூவை எடுத்து தன் தலையில் வைத்து கொண்டாள். அந்த கணம் அவள் இன்னும் அழகாக தெரிந்தாள். நான் அவளது கையை பிடித்து, அஞ்சலி, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது என்றேன்.
அவள் எதுவும் பேசவில்லை. அமைதியாக படிக்கட்டுகளில் இறங்கி கீழே சென்றாள். நான் அவள் பின்னால் சென்றேன். ஆனால் என் மனதில் ஒரு பதட்டம் இருந்தது. நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனோ என்று. அடுத்த சில நாட்கள் அவள் எனக்கு விநாயகர் ஆரத்தியில் காணப்படவில்லை. இப்போது விநாயகர் கரைக்கும் கடைசி நாள். அன்று கோவிலில் சமூக உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கே அவள் வந்திருந்தாள். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. அவள் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தாள். நான் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தேன். நான் வேண்டுமென்றே அவள் அருகில் சென்று மெதுவாக, மன்னித்துவிடு, சாரி, சாப்பிட்டு முடித்த பிறகு என்னை பார், உன்னிடம் பேச வேண்டும் என்றேன். அவள் சாப்பிட்டு முடித்து ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தாள். நான் அங்கு சென்று மீண்டும் மன்னிப்பு கேட்டேன். நான் என்னால் ஏதேனும் தவறு நேர்ந்திருந்தால் மன்னித்துவிடு என்றேன். அவள் சிரித்து கொண்டே, நான் கோபப்படுவது போல் நடித்தேன். நீ எப்படி ரியாக்ட் செய்கிறாய் என்று பார்க்க விரும்பினேன் என்றாள். அவள் என் கையை பிடித்து கொண்டு மெதுவாக, எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது என்றாள். இப்போது விநாயகர் கரைத்த பிறகு அவள் அங்கே தங்குவது கடினம். ஏனென்றால் 2 நாட்களுக்கு பிறகு அவளது சகோதரனுக்கு திருமணம் இருந்தது. எங்கள் வீட்டிற்கும் திருமண அழைப்பு வந்திருந்தது. கிராமத்தில் ஒரு பெரிய பந்தல் போடப்பட்டிருந்தது. திருமண நாளில் அவள் மிக அழகான புடவை அணிந்திருந்தாள். நான் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். மஞ்சள் பூசும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. எல்லோரும் மணமகன் மணமகளுக்கு மஞ்சள் பூசி கொண்டிருந்தார்கள். அவள் தன் சகோதரன் அருகில் நின்று கொண்டிருந்தாள். நான் யாருக்கும் தெரியாமல் மஞ்சளை எடுத்து பின்னால் சென்று அவளது கன்னத்தில் பூசினேன். அவள் திரும்பி என்னை பார்த்து வெட்கப்பட்டாள். சிறிது நேரம் கழித்து அவளும் மஞ்சள் எடுத்து என் பின்னால் வந்து என் முகத்தில் பூசினாள். அவளது அத்தை இதை பார்த்து அவளை திட்டினார். ஆனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. திருமணமும் மகிழ்ச்சியுடனும் கேலியுடனும் கடந்து சென்றது. திருமண சடங்கு போது அவள் தன் சகோதரன் அருகில் நின்று கொண்டிருந்தாள். நான் மணமகளின் பக்கம் நின்று கொண்டிருந்தேன். நான் சிரித்து கொண்டே அவள் மீது அரிசியை போட்டேன். அவளும் சிரித்தவரை என் மீது அரிசியை போட்டாள். அந்த நிமிடங்கள் சிரிப்பும் அன்பும் நிறைந்திருந்தன. அடுத்த நாள் அவள் தன் கிராமத்திற்கு திரும்பி போகவிருந்தாள். அவள் செல்வது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவள் கிளம்பி செல்வதற்கு முதல் நாள் மாலை நாங்கள் இருவரும் என்னுடைய விவசாய நிலத்தில் சந்தித்தோம். அவள் எழுதியிருந்த ஒரு சின்ன கடிதத்தை என்னிடம் கொடுத்தாள். அதில் அவளது மொபைல் நம்பர் எழுதப்பட்டிருந்தது. நானும் என் நம்பரை அவளிடம் கொடுத்தேன். அடுத்த நாள் அவள் சென்று விட்டாள். ஆனால் மாலைக்கே அவள் தொலைபேசி செய்தாள். இப்போது நாங்கள் தினமும் தொலைபேசியில் பேசத் தொடங்கினோம். மணிக்கணக்கில் பேசினோம். ஒரு நாள் அம்மா எங்கள் பேச்சை கேட்டுவிட்டு என்ன நடக்கிறது என்று கேட்டார். நான் எல்லா உண்மையையும் அவரிடம் சொன்னேன். அதை கேட்ட அம்மா சிரித்தார். ஏனென்றால் அவள் எங்கள் உறவினர்களுக்குள் தான் இருந்தாள். அம்மா அவளது அத்தையிடம் பேசினார். எங்கள் காதல் பற்றி பேச ஆரம்பித்தார். என் வேலை நன்றாக இருந்தது. எங்களிடம் வயல்கள், களஞ்சியங்கள் இருந்தன. அதனால் எல்லோரும் சீக்கிரம் திருமணத்தை உறுதி செய்தனர். எங்கள் திருமணம் கிராமம் முழுவதும் மிகவும் கோலாகலமாக நடந்தது. திருமணத்திற்கு பிறகு நாங்கள் முதலில் விநாயகரை தரிசிக்க சென்றோம். ஏனென்றால் அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் எங்கள் காதல் தொடங்கியது. இப்போது நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் மிகவும் அன்புடன் காதல் செய்கிறோம். நண்பர்களே, உண்மையான காதல் எந்த இடத்திலோ, உருவத்திலோ அல்லது நிலையிலோ இருப்பதில்லை. மாறாக அன்பின் உண்மையால் தான் அது உருவாகிறது. ஒரு உறவு நம்பிக்கை, மரியாதை மற்றும் புரிதலுடன் இணையும் போது அது ஒவ்வொரு தேர்விலும் வலுப்பெறுகிறது. ராகுல் மற்றும் அஞ்சலியைப் போல நாம் ஒருவரை உண்மையாகவும் மரியாதையுடனும் அன்புடனும் விரும்பினால் கடவுளும் அந்த உறவுக்கு ஆசி வழங்குவார். அதனால் எப்போதும் அன்பை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் உண்மையான அன்பு காட்டுவதால் அல்ல, உணர்வதால் தான் உருவாகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.